Hi friends, நான் லக்ஷ்மி வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான கிரேவி ரெசிபியோடு வந்திருக்கேன். சாதம் சப்பாத்தி பூரிக்கு வந்து ஏற்ற ஒரு சூப்பரான சைட் டிஷ்ங்க. ஒரு 5 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். குக்கரில் தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட கேஹெச்கியூடி சேனல் ரெசிபியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இதுக்கான விழுது வந்து ரெடி பண்ணிடலாம். 2 பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேங்க. தக்காளி பழம் வந்து ஒரு 4 தக்காளி பழம் எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக இருந்தால் 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இல்லைனா ஒரு துண்டு இஞ்சி 2 பல் பூண்டு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா விழுதாக எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ குக்கரை ஹீட் பண்ணிவிட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் வேணாம்னா பட்டர் கூட சேர்த்துக்கலாம். பட்டர் சேர்த்திங்கன்னா இன்னும் ரிச்சாக இருக்கும். இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ஒரு பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துட்டு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்த விழுதையும் சேர்த்து லேசாக வதக்கிட்டு இப்போ இதில் மசாலா சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சன்னா மசாலா பவுடர் சேர்த்துக்கோங்க. சன்னா மசாலா பவுடர் இல்லைன்னா கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ ஓவர் நைட்டாக ஊற வச்சு எடுத்த ராஜ்மாவை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு 6 விசில் வச்சு எடுத்தோன்னா சூப்பராக இருக்குங்க. இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். தண்ணி வந்து கொஞ்சம் போல் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு கிரேவி என்ன டெக்ஸ்சரில் வேணுன்றதை பொறுத்து தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் போல் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை ஒரு விசில் போட்டுட்டு நம்ம வந்து 6 விசில் வச்சு எடுத்தால் சூப்பராக பாருங்கள். எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வெந்து நைஸாக வெந்திருக்கு. இப்போ இதில் வந்து நான் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துருக்கேங்க. நீங்கள் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் இல்லைன்னா தேங்காய் கூட அரைச்சி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி இலைகளை தூவிட்டு பூரிக்கு வந்து நான் சர்வ் பண்ணுறேன். நீங்கள் சாதத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை கொடுங்க. நம்ம சேனலுக்கான சப்போர்ட்டையும் கொடுங்க. லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் இந்த வீடியோ நிறைய பேரை போய் சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.